ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9. 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். ஓகே, 3D வெக்டார். ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டார் டார்க். டார்க்கோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இது எப்படி எழுதுனுங்கன்னா ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஃபர்ஸ்ட் ஆர் வெக்டர் இருந்தால் ஆர் வெக்டாரில் ஐ கேப் கோஎஃபிஷியன்ட் என்ன 2, ஜே கேப் கோஎஃபிஷியன்ட் என்ன 3, கே கேப் கோஎஃபிஷியன்ட் என்ன 5. அடுத்து எஃப் வெக்டரில் வா, ஐ கேப் கோஎஃபிஷியன்ட் என்ன 3, -2, 4. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஐ கேப்னு போட்டுக்க போறீங்க. ஐ கேப்னு போட்டால் இந்த ரோ இந்த காலமில் இருக்கிறத மறந்துடு. மிச்சம் இருக்கிறது என்ன, இதுதான். இதை 2 × 2 மல்டிப்ளை பண்ணு. 3 4s are 12 மைனஸ் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் வந்து ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். -2 × 5 என்ன -10. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் +10 ஆயிருமா? ஓகே. அடுத்து ஜே கேப்க்கு வரப்ப மைனஸ்னு ஒன்று போட்டுக்குவோம். அப்போ மைனஸ் ஜே கேப். அப்போ ஜே கேப் வந்திருக்கு, நான் இந்த காலமை மறந்துடு. 4 2s are 8 மைனஸ் 3 5s are 15. முடிஞ்சு ஜே கேப். இப்போ கே கேப்க்கு வாங்க. இந்த காலமை மறந்துடு. -4 அடுத்து மைனஸ் ஒரு 9. எப்படி வந்துச்சு, இதை மல்டியா நான் -4 இது மல்டியா பண்ணால் 9. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் மைனஸ் போட்டேன். அப்போ உங்கள் ரிசல்டன்ட் என்ன வருது, அவங்க ரிசல்டன்ட் வெக்டார் தான் கேட்டிருக்கான். ஓகே, அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 22 ஐ கேப் மைனஸ் ஆஃப் மைனஸ் +7 ஜே கேப். ஏன்னா இந்த இடத்துல ஒரு -7 வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. -13 கே கேப். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டார்னா இதை வெக்டார் ஃபார்மில் கேட்டிருக்காங்க. சப்போஸ் அவங்க ஸ்கேலர் ஃபார்மில் கேட்டால் என்ன பண்ணி இதோட மேக்னிடியூட் கண்டுபிடி. மேக்னிடியூட் எப்படி எழுதுவேன், 22 ஸ்கொயர் +7 ஸ்கொயர் +13 ஸ்கொயர். -13 இருக்கானாலும் நீ +13 ஸ்கொயர் போட்டுக்கோ. ஏன்னா -13 ஸ்கொயரும் +13 ஸ்கொயரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை இதுக்கான சொல்யூஷன். இது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர் கிராஸ் எஃப் கேட்டானா ஆர் கிராஸ் எஃப் கண்டுபிடி, எஃப் கிராஸ் ஆர் கண்டுபிடிச்சிடாத. நீ எஃப் கிராஸ் ஆர் கண்டுபிடிச்சனா உனக்கு இந்த ஆன்சர் அப்படியே உல்டாவாக வரும். -22 ஐ கேப் -7 ஜே கேப் +13 கே கேப் வரும். ஓகேவா? ஸோ மாற்றி போட்டேன்னா ஆன்சர் நெகட்டிவில் போயிடும். சார் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். 4 ஆப்ஷனை பாரு. இந்த ஐ கேப் மட்டும் கண்டுபிடி. 22 ஐ கேப் வருது சார். 4 ஆப்ஷனில் பாரு. ஒரே ஒரு ஆப்ஷன்லையோ 2 ஆப்ஷனில் மட்டும்தான் 22 ஐ கேப்பே இருக்கும். ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 22 ஐ கேப் இருக்குன்னு அங்கேயே ஆன்சரை மார்க் பண்ணிட்டு போயிடு. சார் 2 ஆப்ஷனில் இருக்குது, அப்போ நெக்ஸ்ட் ஜே கேப்க்கு வா. ஜே கேப் மட்டுமே நீ கண்டுபிடிச்சாலே ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.